இதான் வந்து Vivo V27 Pro. விவோவோட இந்த V சீரிஸ் வந்து ரொம்பவே பிரபலம். அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த V27 Pro வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான விமர்சனம் தான் இந்த பதிவில் நான் வந்து பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இதுவும் வந்து ஒரு கலர் சேஞ்சிங் பேனலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து சன்லைட்டில் இல்லாமல், சூரிய வெளிச்சம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் வருது. சூரிய வெளிச்சத்தில் இந்த யூவி ரேஸ் இருக்கும். ஸோ அது பட்டுச்சுன்னா, இப்போ என்கிட்ட இருக்குது ஒரு யூவி லைட்டு. ஸோ இதில் அப்படி லைட்டை அடிப்போம். ஸோ வெளிச்சத்தில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலரில் மாறிடும். ஸோ நிறம் மாறும் ஃபோன். இப்போ வந்து அவங்க பல ஃபோன்கள் இதை வந்து கொடுத்துட்டாங்க, புதுசான ஒரு விஷயம் இல்லை. பட் இந்த V27 ப்ரோலையும் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. விலை வந்து எனக்கு இப்போதைக்கு தெரியாது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் பின் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச உடனே. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த 27 ப்ரோ வருது. பாக்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த V27 ப்ரோ எங்கிட்ட இருக்கிறது மேஜிக் ப்ளூங்கிற இந்த கலர். இது வந்து நோபல் பிளாக்னு இன்னொரு கலர்லேயும் வந்து கொண்டு வராங்க. ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான ப்ரொஃபைலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கையில் எடுத்த உடனே வந்து எனக்கு வந்து லைட் வெயிட்டாக ஸ்லிம்மாக எனக்கு தோணுது. இந்த சைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கவுடாக பண்ணியிருக்காங்க. ஒரு 7.36 mm திக்னஸ் மற்றும் 182 grams வெயிட்டில் இது வருது. பின்பக்கம் வந்து கிளாஸ் பாடி, மேலேயும் கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இப்படி டேபிளில் நீங்கள் ஸ்டாண்டிங்கில் கூட நீங்கள் வந்து போடலாம். பின்பக்கம் இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து ஒரு ரிங் லைட் மாதிரி தந்திருக்காங்க. சரி, டிசைன் மேலும் பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உள்ள வந்து யூசர் கைடு இருக்குது. சாஃப்ட் பேக்கேஜ் வந்திருக்காங்க. 66 வாட்ஸ் சார்ஜர், அதுக்கான டைப் சி கேபிள், சிம் எஜெக்டர் பின் இருக்குது. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்லிம்மான ஒரு ப்ரொஃபைலில் தந்திருக்காங்க. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட்னு போட்டிருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே தந்திருக்காங்க. 2 சிம் போடலாம், பட் மைக்ரோ SD கார்டு போட முடியாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பிளெயினாக தந்திருக்காங்க. பட் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளீஸிங்கான ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஷோரூமில் போய் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு குறிக்கோளை தான் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது நான் செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சார் வேல்யூ இப்போ நீங்கள் வந்து திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது. சென்சர்ஸ் தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. வைட்1 L1 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. NFC கிடையாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. அதில் வந்து அனிமேஷன்ஸ் பல இருக்குது, நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ்டு டிஸ்பிளே வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஸ்லைட்டான ஒரு கர்வ்டு வந்து தந்திருக்காங்க. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. இப்போ இந்த டிஸ்பிளே வந்து 6.78 inch டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஓடி வருது. AMOLED டிஸ்பிளே இது, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் ஓடி தந்திருக்காங்க. 10-bit பேனல் இது. கலர் ரிப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லா இருக்குது. நல்ல ஒரு பிளாக் டெப்த்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் வந்து HDR10 சப்போர்ட், டால்பி விஷன் அதெல்லாம் வந்து கிடையாது. ஒரு AMOLED டிஸ்பிளே, ஒரு நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. கலர்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட், ப்ரோ, பிரைட் இல்லாட்டி கலர் டெம்பரேச்சர் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz இல்லாட்டி 120 Hz நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஸ்மார்ட் ஸ்விட்ச் டிஃபால்ட்டாக அதில் தான் வருது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து யூடியூப் மற்றும் நெட்ஃப்ளிக்ஸில் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும். பிரைட்னஸ்லாம் வந்து பூஸ்ட் பண்ணி விவிடான ஒரு டிஸ்பிளே எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கு வந்து இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். லாக் ஸ்க்ரீனில் போய் பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் ஆப்ஷன் நிறைய தந்திருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இங்கேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிளாக் ஃபேஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிளாக் ஃபேஸை சூஸ் பண்ணி இதை எனேபிள் பண்ணிக்கலாம். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸ்க்ரால் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். மீடியாடெக்கோட Dimensity 8200 சிப்செட் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ், LPDDR5 ரேம் இருக்குது. 2 வேரியண்ட்டில் இது வந்து கொண்டு வராங்க. 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன், 12GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 2 மாடல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த சிப்செட் வந்து iQ Neo 7ல் உள்ள சேம் சிப்செட் தான். நல்ல ஒரு கேப்பபிளான நல்ல ஒரு சிப்செட் இது. கேமிங்லாம் வந்து ரொம்ப அருமையாக விளையாடலாம். இதில் மல்டி டாஸ்கிங்னாலும் சரி, ஆப் ஸ்விட்சுக்குனாலும் சரி, நல்ல ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. யூஸ் பண்ணதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் குறையின்னு எதுவுமே எனக்கு தென்படலை. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேமிங்கும் நல்லாவே வளரலாம். இல்லை இப்போது இதோட கேமரா வருவோம். பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா. சோனியோட IMX766 சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடி வருது. 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. 2 MP மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் ஒரு 50 MP கேமரா தந்திருக்காங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் கூட நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கலாம். ஹை ரெசல்யூஷன் மோட், பேனோ, அல்ட்ரா ஹெச்டி டாக்குமெண்ட், ஸ்லோமோ, டைம் லேப்ஸ், லாங் எக்ஸ்போஷர், சூப்பர் மூன், ப்ரோ மோட், ஸ்போர்ட்ஸ், டபுள் எக்ஸ்போஷர், டூவல் வியூ வீடியோ, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா எனேபிள் பண்ணிட்டு ஒரே நேரத்தில் வீடியோ எடுக்கலாம், லைவ் ஃபோட்டோ, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் தந்திருக்காங்க. வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் 4K 60 fps இருந்து வீடியோ எடுக்கலாம். ஸ்டெபிளைஸ் வீடியோ 4K 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கலாம். சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ வந்து ஃபோன்களில் கேமரா குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கேமரான்னு சொல்லும்படியாக ஃபோன்கள் அப்படி இல்லை. ஆவரேஜாக ஃபோட்டோ எடுக்கலாம், நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம்ப்பா. இதில் சூப்பரான ஒரு ஃபோட்டோ வருது அடைங்கப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய 3 கேட்டகரி தான் வந்து இப்போ நம்ம பார்க்க முடியும். அதில் வந்து இது வந்து நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் கேட்டகரியில் இது வந்து வருது. கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது. டேலைட்டில் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் வந்து நல்லா இருக்குது. ஃபோட்டோஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்னாப் ஆகுது. லோ லைட் ஃபோட்டோஸ் கூட பரவாயில்லாமல் நல்லாவே வந்து கேப்சர் ஆகுது. ஸோ ஓவராலாக வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. பொதுவாகவே வந்து இந்த வி சீரிஸில் வந்து விவோவோட ஃபோன்கள் கேமரா வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நல்லாவே பெறுது. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு வீடியோ உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 4Kல எடுக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து வெறும் லிமிட்டடான சில ஃபோன்களில் தான் இருக்குது. இந்த V27 ப்ரோவில் நீங்கள் வந்து 4Kல வந்து அதுவும் 4K 60 fps மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கலாம். ஸ்டெட் ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஸ்டெடியான ஒரு வீடியோ கிடைக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நடந்துட்டு இருக்கிறேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து 1080 30 fpsல எடுக்கலாம். பட் அது இல்லாமல் நீங்கள் வந்து 4K 60 fps வரைக்கும் எடுக்கலாம். 4K வீடியோ சாம்பிள் வந்து அடுத்தது காண்பிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது 4K 60 fpsல எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஸோ அதோட சாம்பிள், வாய்ஸ் குவாலிட்டி எல்லாமே வந்து இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிறேன். ஸோ ஷேக் எல்லாமே உங்களுக்கு தெரியும். முன்னாடி காமிச்ச கிளிப்பில் வந்து நான் ஸ்டெடி ஃபேஸ் எனேபிள் பண்ணிட்டு எடுத்தேன். இதில் வந்து அது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080 60 fpsல எடுக்கக்கூடிய வீடியோ. இதில் வந்து நான் வந்து ஸ்டெடி ஃபேஸ் எனேபிள் பண்ணலை. அதனால் வந்து உங்களுக்கு கிராப் இல்லை. அதில் வந்து கொஞ்சம் கிராப் இருந்தது ஸ்டெடி ஃபேஸ் எனேபிள் பண்ணியிருக்கும்போது. ஸோ இதில் வந்து கிராப் இல்லாமல் ஒரு வைடர் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்குது இந்த 1080 60 fpsல எடுத்த இந்த வீடியோ சாம்பிள். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 4600 mAh பேட்டரி வந்திருக்காங்க. 66 வாட்ஸ் சார்ஜரோடு இது வருது. சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47 மினிட்ஸ் ஆகுது இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு டீசனான ஒரு பேட்டரி லைஃப், ஒரு பரவாயில்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவே. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. ஃபன் டச் UI வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. விவோட ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களோட UI வந்து உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து Vivo V27 Pro. டிசைன் நல்லா இருக்குது. ஒரு ஸ்லிம் ப்ரொஃபைலில் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. கேமரா டீசனான ஒரு கேமரா தந்திருக்காங்க. நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்செட்டும் இதில் தந்திருக்காங்க. ஓவராலாக எல்லாமே வந்து நல்ல ஒரு பேக்கேஜாக தான் கொண்டு வந்திருக்காங்க. விலையை பொறுத்து இருக்குது. பட் விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து Vivo V சீரிஸ் ஃபோன்கள் வந்து விலை வந்து எப்பவுமே வந்து அதிகமாக தான் இருக்கும். பட் மக்கள் அதை வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து அதில் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ V27 Pro பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது லட்சுமி தமிழில் பேசு டெக்னாபிளா பாருங்கள்.